விஜயநகர பேரரசு. கிருஷ்ணதேவராயரின் போர்க்கால ஆட்சி. அந்த காலகட்டத்தில் தனது கூர்மையான அறிவால் அனைவரையும் வியக்க வைத்தவர் தெனாலி ராமன். ஒருநாள் இரவு அரண்மனை காவலர்கள் மன்னரிடம் ஒரு புகாரை கொண்டு வந்தனர். மன்னா, மன்னிக்கவும், அரண்மனை சமையலறையில் இருந்து தினமும் உணவு திருடு போகிறது. யாரால் இது நடக்கிறது என்று எங்களால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. மன்னர் கவலை அடைந்தார். இந்த மர்மத்தை முடிவுக்கு கொண்டு வர தெனாலி ராமனை அழைத்தார். தெனாலி ராமன் புன்னகையுடன் களத்தில் இறங்கினார். மறுநாள் காலை அரண்மனையின் எல்லா வேலைக்காரர்களும் வரிசையாக நிற்க வைக்கப்பட்டனர். தெனாலி ராமன் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்து வந்தார். அதில் ஒரு பொடியை கலந்துவிட்டு உரத்த குரலில் அறிவித்தார். இந்த பாத்திரத்தில் ஒரு அபூர்வமான மாயப்பொடி கலக்கப்பட்டுள்ளது. அனைவரும் உங்கள் கைகளை இதில் நனைத்து கழுவ வேண்டும். யார் திருடனோ அவன் கைகள் மட்டும் அடுத்த சில நிமிடங்களில் கரியாக மாறிவிடும். வேலைக்காரர்கள் ஒவ்வொருவராக வந்து கைகளை கழுவினர். சிறிது நேரம் கழித்து தெனாலி ராமன் அனைவரின் கைகளையும் சோதித்தார். அப்போது ஒரு வேலைக்காரனின் கைகள் மட்டும் ஈரம் இல்லாமல் சுத்தமாக இருந்தன. அவன் கைகளை கழுவவே இல்லை. தெனாலி ராமன் அவனைச் சுட்டிக்காட்டிச் சிரித்தார். காவலர்களே, இவன்தான் திருடன். கைகள் கருப்பாகிவிடுமோ என்ற பயத்தில் இவன் தண்ணீரைத் தொடவே இல்லை. இவனை பிடியுங்கள். திருடன் சிக்கினான். மன்னர் தெனாலி ராமனின் புத்திசாலித்தனத்தை மனதார பாராட்டினார். புத்திசாலித்தனமான சிந்தனை எந்த போராட்டமும் இல்லாமலே உண்மையை வெளிக்கொண்டு வரும்.